அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் தொடர் விடுமுறை மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வாகன ஓட்டுநர்களுக்கு புதிய டிரைவிங் லைசன்ஸ் 10 முதல் 30 தினார் வரை வசூலிக்கப்படும். அதிரடியான அறிவிப்பை வெளியிட்ட த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி குவைத்தில் உள்ள அனைத்து அமைச்சகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 5, 6 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ச்சியாக 3 நாட்கள் குவைத்தில் விடுமுறையாக இருக்கும். ஜூலை 8ஆம் தேதி தான் அரசு நிறுவனங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா லீவே இல்லாத ஒரே வேலை குவைத்துடைய வீட்டு தொழிலாளர் வேலை தாங்க. இவங்களுக்கு நல்ல நாள், பண்டிகை நாள் லீவு எதுவும் கிடையாது. அலாத்தூல் ஷுகல் அர்பாஷன்ஸா வேலை மட்டும்தான். அடுத்த தகவல், குவைத்தில் மீண்டும் பிரிண்டட் டிரைவிங் லைசன்ஸ் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா அட்டை வடிவிலான பிரிண்டட் டிரைவிங் லைசன்ஸ் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். இதற்கு கட்டணம் 10 தினார் முதல் 30 தினார் வரை இருக்கலாம் என கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தான் இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் அட்டை வடிவில் இருக்காது, ஒன்லி குவைத் மொபைல் ஐடி காட்டினால் போதும்னு டிரைவிங் லைசன்ஸ் வழங்கும் மிஷின்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இப்போ மறுபடியும் பழைய மாதிரியே டிரைவிங் லைசன்ஸ் வழங்க த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் முடிவு செய்துள்ளது. அதுவும் எதற்காக இப்படி செய்கிறாங்கன்னா, வெளிநாட்டவர்கள் குவைத்தை விட்டு சவுதி, துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் போது அங்கே உள்ள டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கும்போது சில பிரச்சனைகள் வருவதாகவும் அதனை சரி செய்யத்தான் இப்போ பழைய மாதிரியே பிரிண்டட் டிரைவிங் லைசன்ஸ் வழங்க த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் முடிவு செய்துள்ளது. அதுபோல் குவைத்திற்குள் பார்த்தீங்கன்னா குவைத் மொபைல் ஐடியை காட்டினால் போதும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அதுபோல் தற்போது வழங்கப்படும் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருடம் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதாவது 1 வருடம் முடிவதற்கு முன்பாக ரினியூவல் செய்து கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,000 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 40 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 33 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 64 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 49 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $985 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 204 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 255 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.